ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த மாதிரி இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இந்த வாரத்தில் 19/6/2024 அப்படின்னு பிரகாரம், அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி பகவான் வக்ரகதி அடைகிற சதயம் 3ஆம் பாதத்திலிருந்து வக்ரம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ரெட்ராகேஷன் சொல்லக்கூடியது, திரும்புறார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். இந்த வாரத்தில் சந்திர பகவான் சித்ரா நட்சத்திரம் கன்னியா ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி வரலும் போகிறார். தனுசு ராசினா உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும். அதனால் கன்னியா ராசியில் ஆரம்பித்து, கன்னியா ராசின்றது சித்ரா நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிகிற நேரத்தில் தான் ஆரம்பிக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வாரத்தை. துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 4 ராசிகள்லேயும் ட்ராவல் பண்ணுறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கணுமே ஆனால் இந்த வாரத்தில் ஏகாதசி, இது ஒரு பெரிய விசேஷம், வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய ஏற்றமான காலம். இது என்ன எண்ணிக்கை அப்படின்னா 18ஆம் தேதி ஏகாதசி வருது. அதாவது எப்பொழுதுமே சர்வ ஏகாதசி அப்படின்றது 18ஆம் தேதி எண்ணிக்கை தான் இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கம்மியான வினாழிகை இருக்குது ஏகாதசி. அதனால் ஏகாதசி சூரிய உதயம் ஆகும்போதே ஆகிறதுனால ரொம்ப விசேஷம். அதனால் அதைத்தான் ஏகாதசின்னு எடுத்து பண்ணணும். 19ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷ விரதம் இருக்கணும். அதாவது கஷ்டங்கள் நீங்குவதற்காக, எல்லா விதமான வெற்றிகளும் வர்றதுக்காக சிவபெருமானை வேண்டி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய விசேஷம். 21/6/2024 ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு கேட்ட நட்சத்திரம், ஆனி மாத கேட்ட நட்சத்திரம் ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் விசேஷம். இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி, 23ஆம் தேதி பார்த்தோம்னா அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவமாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா 3 நட்சத்திரங்களோ 3 திதிகளோ ஒரே நாளில் வர்றத அவமாகம்னு சொல்லுவோம். இன்னைக்கு பார்த்தோம்னா அந்த 23ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்களே ஆனால் அவமாகம் திதியில் வருது. பிரதமை திதி சூரியன் உதிச்ச உடனே இருந்து ரொம்ப வினாழிகைகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 30 நிமிஷம் கூட இல்லை. அந்த அன்னைக்கு 6:30 மணியோடு பிரதமை முடிஞ்சு விடுறது. த்விதியை 54-55 நாழிகை இருக்கும். அதனால் அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே த்விதியை முடிஞ்சிடும். அடுத்த நாள் காத்தால் சூரிய உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா திருத்தியை வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது 3 திதிகள் வர்றதுனால இதை அவமாகம் அப்படின்னு சொல்கிறது. இந்த அவமாகத்தில் பொதுவாகவே நல்ல காரியங்கள் செய்ய மாட்டாள். இப்போ நல்ல விசேஷ காரியங்கள், சுப காரியங்கள் செய்கிறத தவிர்த்துருவோம். அதுதான் அவமாகத்தில் ரொம்பவும் முக்கியமான விஷயம். சரி, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமத்தை பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. என்னுடைய சேனல் பார்த்துன்னு இருக்கவாளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னன்னு பார்ப்போம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கெல்லாம் இவ்வளவு நாளாக ராசிநாதன் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தது ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது விழுந்துருவோமோ ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். இப்போ ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால, ஆண் செவ்வாயாக இருக்கிறதுனால, செவ்வாய் பகவான் ஆண் ராசியான மேஷத்தில் போய் அவர் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதும் பெரிய விசேஷம். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. 2ஆம் இடத்துல தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். அதை தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் வரவு நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் சரி, புத பகவானும் சரி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய சப்தமாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். இருந்தாலும்
19ஆம் தேதி அன்னைக்கு வந்து சனி வக்கரகதி இடையிறார். சனி வக்கரகதி இழையும் போது தொழிலில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். சனி பகவான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 140 நாள் வக்கரகதியிலிருந்து வரார். அது வக்கரகதி ஆறார். அதனால் வந்து இந்த காலகட்டம் கொஞ்சம் சலசலப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் தொழிலில் ஏற்றம் தான் இருக்கும், உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரத்தில் பார்த்தேனால், அதாவது 17/6/2024 23/6/2024 வரலும் உண்டான நாட்களில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் 4ஆம் அதிபதி, உங்களுக்கு 4ஆம் சதுர்த்த கேந்திரத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல, அதாவது சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 19ஆம் தேதி காலத்தால் ஒரு 11 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதனால் பார்த்தேனால் 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது, ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 19ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி காலை ஒரு அதாவது ஒரு மாலை ஒரு 7:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்ட சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இருந்தாலும் 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டு வர்றது, அதாவது வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரும். இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடம் ஒரு பெரிய ஏற்றமான இடம். இந்த 9ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தேனால் 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வீடு மனை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தேனால் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு, ரத்தம் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ரத்த சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த லேப் வச்சுருக்கவா இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மண் சம்பந்தமாக, மைனிங் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வியாபாரத்தில் இந்த வேலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசித்துட்டு வாங்க, பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அட்லீஸ்ட் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் இந்த வாரம் வரும். நீங்கள் முடிஞ்சதுன்னா உங்களால் முடிஞ்ச இந்த அரளிப்பூ கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய அம்பிகை கோவிலில் கொடுத்துட்டு வாங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் உருவாக்கும்.